ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோடக்ஷன், ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் கேர்ள், நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பாய் பேண்ட்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பாய் பேண்ட்ல நம்ம ஹீரோயினும் ஒரு பாயா நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த பாய் பேண்ட்ல போனோடனே அந்த நாளே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது, ஒரு குட்டி ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது. என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒழுங்கா வாசிக்கவே இல்லை. அங்க இருக்கவங்க எல்லாம் என்னது இது, இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, சாரி இந்த பையன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேச அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அவங்களுடைய தம்பியும் ஒரே முகஜாடையில இருப்பாங்க. ஹீரோயினுடைய தம்பி தான் அந்த பாய் பேண்ட்ல இருக்கிறவன். ஆனா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோயின் இப்ப அந்த பாய் பேண்டுக்கு ஒரு பையனா மாதிரி போயிருக்காங்க போல இருக்கு. சோ இப்ப ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு பார்த்து போச்சு நம்ம ஒரு பொண்ணுன்றதை கண்டுபிடிச்சா நம்ம மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தலையில கை வைக்க, இப்ப ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில இருக்காங்க இல்லையா, அந்த பாய் பேண்டோடைய கம்பெனியோடைய சிஇஓ தான் நம்ம ஹீரோ. சோ ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார். இப்ப ஹீரோ கிட்ட அந்த ஆக்சிடென்ட் பத்தி கேக்குறாங்க. என்னாச்சு, ஏன் உங்களுடைய அந்த கம்பெனில இருந்து அந்த 3 பாய் பேண்ட்ஸ் பசங்கள்ல ஒரு பையன் வந்துட்டு ஒழுங்காவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு கேட்க, ஹீரோ உடனே செம கடுப்பையா அவனோட மேனேஜரை கூப்பிட்டு என்னாச்சு, எதுக்காக அந்த பையன் ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அந்த பையனை ஒழுங்கா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்ல, மேனேஜர் இருங்க அவனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கமா நம்ம ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்ன பண்றாரு, நானும் ஒரு பக்கம் போறேன், கம்பெனியோட மானத்தை வாங்கிட்டானே அவன் சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, ஒவ்வொரு ரூம் கதவா திறந்து பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பையன்ல இருந்து பொண்ணா மாறிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினை ஹீரோ பப்பி ஷேமா பாத்துறாரு. உடனே ஹீரோ சாரி மேடம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு, ஆமா எப்படி இந்த பொண்ணு இங்க உள்ள வந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோயின் மூஞ்சில மாஸ்க் ஒண்ணு மாட்டிக்கிட்டு அங்க இருந்து ஓடலான்னு பார்க்க, ஹீரோ உடனே மாஸ்க கழட்டுமா, யாருமா நீ, எப்படிமா நீ வந்துட்டு இங்க மேக்கப் ரூம்குள்ள வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் பயந்துறாங்க. ஐயோ போச்சு, மாஸ்க கழட்டினா நம்ம அண்ணன் மாட்டிப்பானே, அதான் நம்ம தம்பி மாட்டிப்பானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வருது. ஹீரோயின் இதை கேப்பா யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இப்பதான் யோசிக்கிறாங்க, அச்சோ நம்மளுடைய விக்க அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ரூம்லயே விட்டுட்டு வந்துட்டோமே, மேக்கப் ரூம்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சு அந்த மேக்கப் ரூம்குள்ள போனா அங்க போனா மேனேஜர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா மேனேஜர் அசால்ட்டா, இப்படியா நீ அசால்ட்டா இருப்ப, ஹீரோ மட்டும் இதை பார்த்திருந்தா என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இதை புடின்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட ஹெல்ப் கேட்டுப்பாரு. இந்த மாதிரி எனக்கு பதிலா என் தங்கச்சி வரா, அதாவது என்னோட அக்கா வரா, அவளை வந்துட்டு பத்திரமா பாத்துக்காங்கன்னு சொல்ல மேனேஜரும் சரின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் பையனா மாறி சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்கிறதுக்காக போறாங்க. ஹீரோ உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஆமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தேன், சோ ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணு யாரு, என்ன முதல்ல வந்துட்டு நீ முதல்ல பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின் பயந்துடுறாங்க. ஐயோ என்ன இவன் இப்படி கேட்கறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலி மேனேஜர் சொல்லியிருப்பாரு, ஹீரோ உன்ன பொண்ணுன்னு நினைச்சு ஏதாவது கேட்டுட்டாரு, நீ மாட்டிக்கிட்டேன்னா உடனே ஹீரோவை பயமுறுத்துறதுக்காக புள்ளி பண்ற மாதிரி வந்துட்டு நீ நடி, அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்க புள்ளி பண்ற மாதிரி நீ நடிச்சேன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க விட்டுருவாங்கன்னு சொல்ல, ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி அழுதுகிட்டு, ஐயோ நான் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஒழுங்கா பண்ணலதான், ஆனா அதுக்காக நீங்க என்ன இப்படி புள்ளி பண்றீங்களா, நான் வந்துட்டு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா, நான் ஒரு பையன் தான், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், முதல்ல நீங்க என்னுடைய கண்ணத்தை பிடிச்சிருப்பீங்க, வாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு சோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா குனிய சொல்லி, இங்க பாருங்க நான் ஒரு பையன் தான், தேவையில்லாம என்ன புள்ளி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இங்க வந்துட்டு வேற மாதிரி சீன் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டுறாங்களாமா ஹீரோவை. இங்க ஹீரோ காது கிட்ட போயிட்டு நான் ஒரு பையன் தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. மேனேஜர் அந்த இடத்துக்கு வராரு பாருங்க. ரெண்டு பேருமே இந்த மாதிரி பார்த்துட்டு மேனேஜர் ஐயோ உடனே ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரசிடென்ட் கூப்பிடுறாங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல ஹீரோ குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கான். சோ இப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம ஐடல் கிட்டே நம்ம இப்படி நடந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஹீரோயினை, அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கலாம், அந்த பாய் பேண்ட்ல இருந்து எடுத்துடலாம்னு சொல்ல, ஆனா மேனேஜர் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, பிரசிடென்ட் வந்துட்டு நான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டா இல்ல நீ பிரசிடென்ட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாப்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுடைய தம்பி வந்துட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். ஏதோ இன்னைக்கு வந்துட்டு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல, அதனால நீங்க அவனை வேலையை விட்டாலாம் எதுவும் தூக்க வேணாம், நான் அவனை வந்துட்டு இதுக்கப்புறமா ஒழுங்கா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எப்படியோ ஹீரோயினா வேலைக்கு வச்சுக்க பிரசிடென்ட் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய காலேஜ்ல இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்க தம்பி மெசேஜ் பண்றா, நீ நல்லா நடிச்சிட்டு இருக்கல, தயவு செஞ்சு மானத்தை தயவு செஞ்சு காப்பாத்துமா, நான் கால்லாம் சரியாயிட்டது வந்துட்டதுக்கு அப்புறமா நான் போய் என் பாய் பேண்ட்ல ஜாயின் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண. ஹீரோயினுக்கு இப்ப மேனேஜர் கால் பண்ணி ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் பயந்துறாங்க. போச்சு ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நம்ம அவ்வளவுதான் சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடுறாங்க பாருங்க. ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு, இது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இந்த பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு எப்படி இந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண. அப்போ ஒரு ரூம்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினை உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த ரூமை தவிர்த்து வேற எங்கேயோ ஹீரோயினை தேடுறதுக்காக போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் தேங்க்ஸ் பாயப்பா சாமி, நீ ரொம்ப காப்பாத்ததுக்கு நன்றின்னு சொல்ல, அந்த இடத்துல ஒரு பையன் இருக்கான். இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய பிரசிடென்ட்டுடைய பையன் தான், அதான் அந்த லேடியோடைய பையன் தான் இவன் வந்துட்டு என்ன ஹீரோ உன்னை துரத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கா. நம்ம ஹீரோயின் அச்சோ என்னடா இது, அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு
இவன் கிட்ட மாட்டிக்கிட்டமான்னு சொல்லி யோசிக்க இங்க நம்ம ஹீரோ பாக்குறான். ஆமா, எப்படி இந்த பொண்ணும் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாய் பேண்ட்ல இருக்க பையனும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க குழப்பத்துல இருக்க. இங்க இந்த பையன் வந்து பிரசிடென்டோட பையன் என்ன சொல்றா, இங்க பாரு நான் ஹீரோவுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேனு, ஹீரோ கிட்ட இருந்து எனக்கு ஒரு வந்துட்டு இது சைன் ஒன்று ஆட்டோகிராஃப் ஒன்று வேணும், நீ மட்டும் வந்துட்டு அந்த நீ இந்த விஷயத்த பண்ணலன்னா நீ உன்னுடைய தம்பிக்கு பதிலா நீ வந்துட்டு இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க விஷயத்த நான் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன், அப்புறம் உன் தம்பியோடைய லைஃபே போயிடும் சொல்ல ஹீரோயின் பயந்துறாங்க. சிசன் ஆட்டோகிராஃப் கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணா, ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை போட்டுக்க, ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறான் அந்த பையன். நம்ம ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் பையனா மாறி வெளியே வர. இப்ப ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு கூட நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தையக்கு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பொண்ணு வந்துட்டு உன்னுடைய லவ்வர் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன லவ்வரா, ஐயோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல உடனே நம்ம ஹீரோ இங்க பாரு கான்ட்ராக்ட்ல இருக்க விஷயம் தெரியும்ல, கான்ட்ராக்ட்ல அதாவது பேண்ட்ல இருக்கவங்க யாருமே லவ் பண்ணக்கூடாது தெரியும்லன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துலயே வர நம்ம ஹீரோயின் புதுகடின்னு வில்ல வராங்க பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுடைய ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்கல, இப்ப நம்ம ஹீரோடைய ஹார்ட் பீட் சவுண்டா லபக் 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 லபக்னு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் நீங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நான் பொண்ணுன்னு சொன்னேன், இப்ப வேற ஒரு பொண்ணை காமிச்சு அந்த பொண்ணை என்ன லவ்வர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு எங்க கிளாஸ்ல படிக்கிற பொண்ணு அவ்வளவுதான், அன்னைக்கு அவன் வந்துட்டு என்ன பாக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய டவுட்டை ஏதோ ஓரளவுக்கு நம்ம ஹீரோயின் கிளியர் பண்ணிட்டு இப்ப அந்த பிரசிடென்டோடைய பையன் ஆட்டோகிராஃப் கேட்டான் இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு ஆட்டோகிராஃப் கேட்க. ஆனா நம்ம ஹீரோ போட்டு கொடுக்க மாட்டேன்றா. ஆனா இந்த ரெண்டு பேருமே இவங்க பேர் பேசிட்டு இருக்காங்க, இதை யாரோ போட்டோ எடுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரே டவுட், எதனாலனா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரப்பெல்லாம் ஹீரோடைய ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ யோசிக்கிறான் என்னாச்சு, எதுக்காக நம்ம ஹார்ட் பீட் இப்படி துடிக்குதுன்னு சொல்லிட்டு கூகுள்ல வந்துட்டு நிறைய பேர்த்த கொஸ்டின் கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒருவேளை அந்த பையன் மேல உங்களுக்கு வந்துட்டு லவ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு அவனே டவுட் வந்தது, ஒருவேளை நம்ம கேயா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சரி ஓகே இது டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராரு. பட் இருந்தாலும் அவளுக்கு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு, என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, அது வந்துட்டு அவன் ஒரு பையன் தானே, பையனுக்கு பையன் குளிக்கிறப்ப பார்த்தா என்ன தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கதவை திறந்து ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது நம்ம ஹீரோயினுடைய டீம்மேட் லீடர். என்ன சார் இங்க வந்திருக்கீங்க, ஏதாவது விஷயமான்னு சொல்ல ஹீரோ உடனே இல்ல இந்த பாத்ரூம்க்கு முன்னாடி ஹீரோயினுடைய ட்ரெஸ் இருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து சார் நான் பக்கத்து ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன், ஏதாவது விஷயமான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பல்ல தேய்ச்சிக்கிட்டே கேட்க ஹீரோ உடனே பயந்துட்டு ஆமாமா நம்ம மாட்டிக்க போறோம், ஆமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு வெளியே கூப்பிட்டுட்டு இப்ப 3 பேர் ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கூட 2 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவன் லீடர், இன்னொரு ஒருத்தவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறவன். ஹீரோயின் வந்துட்டு அப்பப்ப ட்ரம்ஸும் வாசிப்பாங்க, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வயலின்ஸும் வாசிப்பாங்க போல இருக்கு. ஹீரோ என்ன சொல்றா, ஹீரோயின் கிட்டயும் மத்த டீம் மெம்பர்ஸ் கிட்டயும் நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு கேம்பிங்காக போறீங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் இருந்துச்சு என்ன கேம்பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க ஹீரோக்கு ஹீரோயினை பாக்குறப்பெல்லாம் ஹார்ட் பீட் ரைஸ் அதிகமாகுது. இப்ப நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அச்சோ கேம்பிங் போனா அங்க நிறைய பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அப்புறம் நம்ம பொண்ணுன்றது தெரிஞ்சிடுமேன்னு சொல்லிட்டு யோசிக்க. இன்னொரு பக்கம் மேனேஜர் என்ன பண்றாரு, ஹீரோயினுடைய டீம்மேட்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க இந்த நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய ஆப்போனன்ட் டீமை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்க. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்துட்டு தான் போல இருக்கு, அவன் அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவன் நான் வந்துட்டு பெருசா வாழ்க்கையில எதுவும் கஷ்டப்படல, நான் எங்க அம்மாவுடைய பையனா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய டீம்மேட்ஸ் தான். சோ இப்போ இவங்க 2 பேருமே கண்டிப்பா மியூசிக் பேண்ட்ல நாங்க தான் ஃபர்ஸ்ட் வருவோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சியரப் ஆவ. சோ இப்போ நம்ம ஹீரோயினை மேனேஜர் கூட்டிட்டு வராரு அந்த இதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டென்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஆமா உனக்கும் ஹீரோக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு, 2 பேருமே ஒருத்தர் எப்ப பார் க்ளோஸ்ல இருக்கீங்க, அன்னைக்கு பார்த்தேன் அன்னைக்கு ஹீரோ ஏதோ கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போனேன்னு சொல்ல ஹீரோயின் அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இங்க பாரு ஹீரோ கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளி இரு, ஹீரோ மட்டும் உன்னை பொண்ணுன்னு கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் தம்பியுடைய வாழ்க்கை அதோ கதிதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கேம்பிங்க்கு வராங்க. அங்க வந்தோடனே மீடியாக்காரங்களா இவங்க தான் மியூசிக் பேண்ட்ல இருந்து வந்த 2வது மெம்பர்ஸ், அதுக்கப்புறமா மீதி மெம்பர்ஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்புறாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல வராரு. ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம ஷாக் ஆகுது, அச்சச்சோ இவனும் இந்த கேம்பிங்க்கு வந்திருக்கானான்னு சொல்லிட்டு யோசிக்க மத்த 2 பேருமே வந்துடுறாங்க. ஒருத்தவன் லீடர், இன்னொருத்தவன் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவன். சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆப்போனன்ட் டீம்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த ஆப்போனன்ட் டீம்ல செங்குன்றவன் வந்து பாத்தீங்கன்னா லீடர். சோ நம்ம ஹீரோயினுடைய லீடருக்கும் செங்குக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சண்டை முட்டிக்குது. கட் பண்ணா ரூம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காரு, செங்கு ரொம்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பிளே பண்ணுவான், அதனால வந்துட்டு நல்லபடியா எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மட்டும் தனியா கூட்டு வந்து இங்க பாரு உன்னுடைய லவ்வரை நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீ கோட்டை விட்டன்னு வச்சுக்கோ உன்னை அவ்வளவுதான் சொல்ல. ஹீரோயின் ஐயோ சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் யாரையும் லவ் எல்லாம் எதுவும் பண்ணலன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மிரட்டுறதுக்காக கிட்ட வராம பாருங்க. ஹீரோயின் விழுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பிடிச்சுக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோயினுடைய டீம்மேட்ஸ் 2 பேருமே பாத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னது இந்த
பையன் கூட இருக்கிறப்ப நம்ம ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ குடுகுடுன்னு சொல்லிட்டு உள்ள ஓடிடுறான். இங்க நம்ம ஹீரோயினோட டீம் மெம்பர்ஸ் 2 பேருமே ஆமா நம்ம சாருக்கும் இந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஃபர்ஸ்ட் இதுலயே இவங்க தோத்துட்டாங்க போல இருக்கு நம்ம ஹீரோயினால. அதுக்காக பனிஷ்மெண்டா நம்ம மேனேஜர் என்ன பண்றாரு, நீங்க இன்னைக்கு ரூம்ல தங்க கூடாது, போய் டென்ட்ல படுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்ப ஹீரோயினும் சேர்த்து அதுக்கப்புறமா ஹீரோயினுடைய லீடர் அப்புறம் கூட இருக்க அந்த பையன் இவங்க 3 பேருமே டென்ட்ல தங்கலான்னு போவேன். ஆனா அந்த டென்ட் ரொம்ப குட்டியா இருக்கு. ஹீரோயின் பாக்குறாங்க, ஐயோ நைட்டு இவனுக்கு தூங்குற பேர்ல என்ன போட்டு என் மேல கால கையா போட்டா நம்ம பொண்ணுறது தெரிஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டத்துல வந்து இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்ல. ரொம்ப சின்னதா இருக்கு, இந்த டென்ட் வேணா வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு டென்ட் எடுத்துட்டு வர. அப்ப வந்துட்டு அந்த லீடர் பையன் வந்து பாத்தீங்கன்னா சோ நம்ம 2 பேருமே ஒரு டென்ட்ல தங்கிக்கலாம், ஹீரோயின் மட்டும் வேற டென்ட்ல தங்கட்டும்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேர் சொல்ல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்பாடா எப்படியோ நமக்கு ஒரு டென்ட் வந்துருச்சுப்பான்னு சொல்லி யோசிக்க ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு டென்ட் எப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறா. அப்படி சொல்லி கொடுக்குறப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணியை எடுக்க ட்ரை பண்றாங்க பாருங்க. அப்ப மொத்த டென்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உருவிட்டு வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல 2 பேருமே விழுந்துட்டு சோ ஹீரோயின் பாக்குறாங்க நம்ம ஹீரோவை, என்னடா இது ஏதோ வந்துட்டு இந்த டிராமாஸ்ல எல்லாம் ஐடல் டிராமாஸ்ல வர மாதிரி சீன் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க நம்ம ஹீரோவுடைய ஹார்ட் பீட்டா ஹீரோயின் பக்கத்துல இருந்தோடனே செம்மையா வந்துட்டு துடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் 2 பேருமே வந்து என்ன பண்ணாங்க, டென்ட்டுடைய கையில நல்லா மாட்டிக்கிறாங்க, இப்படி போறாங்க அப்படி போறாங்க, ஆனா சுத்தமா நகர கூட முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இடிச்சுட்டா இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய கழுத்துல கிஸ் கொடுத்துறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இப்ப ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. ஆனா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு கயிறெல்லாம் விலக்கி விட்டுட்டு எப்படியோ எந்திரிச்சு நின்னுறாங்க. ஆனா 2 பேருக்குமே செம்ம அக்வர்டான சிச்சுவேஷன். ஹீரோயின் என்னமோ ஓரளவுக்கு நார்மலா இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் மனசு அங்க ஹார்ட் பீட் செம்மையா துடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா நம்ம ஒரு கேயா இருப்போமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பார்த்து நான் உன்னோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ ஒருவேளை நம்ம வந்துட்டு நம்ம செஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கனால இவன் கண்டுபிடிச்சிட்டானா, ஆனா துணியை போட்டு நல்லா இருந்தானா வந்துட்டு டைட்டா கட்டி இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே சரி ஓகே கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க விக்க கட்டலான்னு வரக்குள்ள ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அந்த பொண்ணு அதாவது காலேஜ்ல பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு உன்னுடைய தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் எப்பாடி இவன் முழுசா கண்டுபிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயின் பக்கத்துல இருக்கக்குள்ள அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் செம்மையா ரைஸ் அப் ஆகுது. சோ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இங்க பாரு ஆமா அது என்னுடைய தங்கச்சி தான், நீ வந்துட்டு என்னுடைய வந்துட்டு டீச்சரா இருந்தாலும் ஆனா என் தங்கச்சி பக்கத்துல மட்டும் போகவே கூடாது சரியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வர ஹீரோ தான் ஒரு கேம் தான் நினைச்சுக்கிட்டு சோ ஹீரோயின் பக்கத்துல வந்த உடனே சரி ஓகே பையனை தானே லவ் பண்ற கிஸ் பண்ண வரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ண மூட. ஆனா அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயின் காதுல என்னத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க, நவுரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போல இருக்கு. அடுத்த நாள் போட்டோ ஷூட் நடக்குது. அந்த கான்செப்டுக்காக ஹீரோயின் என்ன பண்றாங்க, போட்டோ ஷூட்ல நின்னுட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்கு போஸ் சரியா கொடுக்க வரல. அப்ப ஆப்போசிட் டீம்ல இருக்காங்க அந்த செங்கன்ற பையன், அவன் வந்து நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்றான் பாருங்க. உடனே நம்ம ஹீரோயினுடைய டீம் லீடருக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது, எங்க டீம்ல இருக்க பையனே நீ கிண்டல் பண்றியாடான்னு சண்டைக்கு போவேன். அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. என்னாச்சு உனக்கு வந்துட்டு போசஸ் கூட சரியா பண்ண தெரியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்துட்டு நம்ம ஹீரோ போஸ் எல்லாம் கொடுக்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட மயங்கிட்டான் போல இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்கான், தானும் ஒரு கேம் நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. சோ அப்ப ஹீரோயின் கிட்ட நல்ல போசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட சேர்ந்து நல்ல போட்டோ ஷூட்க்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா போசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறாரு. இதை அந்த செங்கன்ற பையன் நோட் பண்றான். அதுக்கடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோக்கு தண்ணி எல்லாம் கொண்டாந்து கொடுத்து எனக்கு வந்துட்டு போட்டோ ஷூட்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல இப்ப ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோடைய ஹார்ட் பீட் இன்னும் செம்மையா ரைஸ் அப் ஆகிக்கிட்டே இருக்கு. உடனே நம்ம ஹீரோ எந்திரிச்சு என்ன பண்றா, சரி ஓகே போய் உன் வேலையை பாரு, இப்போ கான்சர்ட்க்கு வந்துட்டு ரெடி ஆகுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லிடுறான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோயின் ஹீரோவை டச் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவே அங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபீலிங்ஸ்ல இருக்கா. இதுல நம்ம ஹீரோயின் வேற ஹீரோடைய கையை பிடிச்சி எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு தாங்கன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டு கொஞ்சம் நகரியா என்ன டச் பண்ணாம பேசுன்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க, ஏன் என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி திட்டுறாருன்னு யோசிக்க. ஆனா அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்காலையா, அதான் நம்ம ஹீரோடைய செக்ரட்டரி, அவன் மட்டும் இது தூரமா இருந்து ஒரு மாதிரி வந்து பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு செம்ம எரிச்சலாவது போல இருக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இப்படி பேசுறது. அடுத்த சீன்ல அந்த செங்கன்ற பையன் போட்டோ ஷூட்க்கு நின்னுட்டு இருக்கான் பாருங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிடுறான். ஆனா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சரியா போசஸ் எல்லாம் கொடுக்காம போயிட இப்ப ஹீரோனுக்கு கஷ்டமாவது. என்னதான் ஆப்போசிட் டீம்ல இருக்கிற பையனாலும் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்காக சோ ஹீரோ சொல்லி கொடுத்த போசஸ் எல்லாத்தையுமே அவனுக்கும் சொல்லி கொடுத்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு பையன் தெரிஞ்சு நம்ம ஹீரோ வந்துட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவால தாங்க முடியல அந்த ஜெலஸ்னஸ். உடனே ஹீரோயினுடைய கையை பிடிச்சி அங்கிருந்து தரன்னு இழுத்துட்டு நம்ம ஹீரோ ரூம்குள்ள போயிட்டாரு. ஹீரோயின் என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ உடனே ஐயோ இப்ப ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஆகணுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இல்ல நீ ஆட்டோகிராஃப் கேட்டல, உனக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா வேணாமான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததை மறந்துட்டு இந்தாங்க ஆட்டோகிராஃப் போட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு தெரியுது இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ரைவல்ஸ் அவங்க கிட்ட
கிட்ட எல்லாம் போயிட்டு நீ ஹெல்ப் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் பாட பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்து சார் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா டென்ஷன் ஆகுறான். என்னன்னு பார்த்தா இந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கா இல்லையா, அவதான் என்னமோ பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்கூல் டைம்ல வந்து ஸ்கூல் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப கூட நம்ம ஹீரோயின் விழ போறப்ப ஹீரோ பிடிச்சா இல்லையா, அதை யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுத்தாங்க தெரியுமா, அதை வந்துட்டு நெட்ல பரப்பி விட்டுட்டாங்க போல இருக்கு. அது வந்துட்டு இந்த நம்ம ஹீரோயின் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இது கூட அந்த செக்ரட்டரி பொண்ணு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்ணா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம இந்த விஷயத்தை வந்துட்டு எப்படியாவது ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே சாஞ்சுக்கிறாங்க. இன்னும் நம்ம ஹீரோடைய ஹார்ட் பீட்லாம் செம்மையா ரைஸ் அப் ஆகிக்கிட்டே இருக்கு. அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணா, இந்த போட்டோவை யார் வைரல் ஆக்குன்றதுன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு ஐடியா சொல்ல நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்து என்ன சொல்றாங்க, இதை கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணுமான்னு சொல்ல இல்ல அப்பதான் நம்மள துரத்தி போட்டோ எடுக்கிறவங்கள நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கலான்னு வரான் பாருங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க எட்டி பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ தோ கண்டுபிடிச்சிட்ட பாரு அந்த ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போயிட்டு பிடிக்கிறான். அது வேற யாரும் கிடையாது, அந்த பிரசிடென்ட்டோட பையன் தான் போல இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணா, ஐயோ நான் போட்டோலாம் எதுவும் எடுக்க வரலங்க, ஆக்சுவலி நாங்க வந்துட்டு எந்த ஒரு பேட் இன்டென்ஷனோட நான் இங்க வரலன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு அப்ப எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்றான் பாருங்க. கரெக்டா இவன் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஓகே அந்த ஆட்டோகிராஃப்காக தான் வந்திருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதையோ ஒன்னு சொல்லி இந்த பையனை தனியா கூட்டிட்டு வந்து இந்த நீ கேட்ட ஆட்டோகிராஃப்னு சொல்ல இவன் செம குஷி ஆயிட்டான். சோ உடனே இவன் எந்திரிச்சு என்ன பண்ணா, சரி இந்த ஆட்டோகிராஃப்லாம் இருக்கட்டும், அப்ப அந்த ஆன்லைன்ல ரூமர்லாம் பரவிட்டு இருக்குல்ல, நீயும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒன்னா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மைதானா, நீங்க ரெண்டு பேருமே நான் வரப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்க ஹீரோயின் உடனே அடே வாய மூட்ரா இருக்கிற பிரச்சனை பத்தாது நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல இங்க பாரு ஹீரோ பக்கத்துல நெருங்காது, அவர் என்னதான் இருந்தாலும் என்னோட ஐடல் ஓகேவா, அவரோட கெரியரை நீ டிஸ்டர்ப் பண்ண உனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து நம்ம வேற ஏதாவது வந்துட்டு ஐடியாவை ட்ரை பண்ணலாம், நம்மள வந்துட்டு யாரு போட்டோ எடுத்தாங்க அப்படின்றது நம்ம வேற ஏதாவது ஐடியால ட்ரை பண்ணலாம்னு சொல்ல ஹீரோ இல்ல அதெல்லாம் முடியாது, நம்ம ரெண்டு பேருமே எப்படி துரத்தி அந்த ஸ்டாக்கர் வருவான் கண்டிப்பா அவனுடைய வந்துட்டு போட்டோ எடுப்பான், ஆனா உனக்கு தான் சரியா நடிக்க வரல, நான் வந்துட்டு எப்படி உனக்கு கிஸ் பண்ணுன்றதை சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல மறுபடியும் கிஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல வர. ஆனா இந்த டைம் கரெக்டா மேனேஜரும் அந்த செக்ரட்டரி பொண்ணு வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா டக்குன்னு நகர்ந்துடுறான். சோ உடனே ஹீரோவும் சரி ஓகே விடு நம்ம இந்த விஷயத்தை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அது பத்தாது இந்த செக்ரட்டரி வேற செம்மையா வந்து பாத்தீங்கன்னா கடுப்புல நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை பாத்துட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவளும் வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃபேன் தான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை மறுபடியும் ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு ஸ்விம்மிங் கத்து கொடுக்குறேன் போயிட்டு ஸ்விம் ட்ரெஸ் மாட்டிட்டுவான்னு சொல்ல ஹீரோயின் ஃபுல்லா மாட்டிட்டு ஸ்கூபா டைவிங் பண்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டீங்க. உடனே ஹீரோயினுடைய லீடர் என்ன பண்ணாங்க, டீம் லீடர் என்னது இது இந்த மாதிரி உன்னை ஸ்விம்மிங்காக ட்ரெஸ் போட்டு சொன்னா நீ என்னமோ ஸ்கூபா டிரைவிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டேன். ஆமா நீ ஒல்லியா தான் இருக்க ஆனா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ ஒருவேளை இவனுங்களும் ஜஸ்ட் கவனிச்சிட்டாங்களான்னு கேட்க இல்ல நீ ஒல்லியா தான் இருக்க ஆனா உனக்கு பைசப்ஸே சுத்தமா கிடையவே கிடையாது, உனக்கு செஸ்டும் வேற சரியாவே கிடையாது, இங்க பாரு நம்மளுடைய சாரை எப்படி இருக்காரு பாருன்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயினுக்கு பர்சனல் ட்ரெயினரா மாறிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு அந்த லீடர்காரன் இங்க பத்தியா நம்ம ஹீரோடைய மசில்ஸ் அப்பா செஸ்ட் தொட்டு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை வலுக்கட்டாயமா ஹீரோடைய செஸ்ட் கிட்ட வைக்க ஹீரோயினும் கொஞ்ச நேரம் ஹீரோடைய செஸ்ட்ல கை வச்சுக்கிட்டு திடீர்னு நகர்ந்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இன்னுமே ஹார்ட் பீட் செம்மையா ரைஸ் அப் ஆகிட்டே இருக்கா. ஹீரோயினை ஸ்விம்மிங் கத்து தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தம்பிள்ஸ் பண்ண அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயினால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு கூட பண்ண முடியல. ஹீரோ நீ செம்மையான வேஸ்ட் முதல்ல எந்திரிச்சு வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு ஸ்விம் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. இதை வந்துட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணும் அப்பப்ப வந்துட்டு கவனிச்சுட்டே இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப அந்த செக்ரட்டரி பொண்ணு என்ன பண்ணா திடீர்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாரா. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தத்தி போட்டோ எடுத்து அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா மீடியால கொடுத்தது இவதான் போல இருக்கு. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோயின் இவளை பிடிச்சிடுறாங்க. உடனே இவ என்ன பண்றா, ஆக்சுவலி அங்க நின்றுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினுடைய டீம்மேட்ஸ் தான். ஆக்சுவலி வந்துட்டு இவ தூரத்துல இருந்து பார்த்ததுனால இவளுக்கு சரியா தெரியல ஹீரோ ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு செக்ரட்டரிட்ட கேட்க செக்ரட்டரி பொண்ணு ஆக்சுவலி நானும் உங்களுடைய ஃபேன் தான், இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாதிரி தப்பான பாதையில வந்துட்டு போறது எனக்கு சுத்தமா இஷ்டமே இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, நீங்க உங்களுடைய கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுதான் இங்க ஃப்ரான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்ல ஹீரோயினுமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுமே ஹீரோடைய ஃபேன் தானே. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்லி யோசிக்க ஆனா ஹீரோயினால முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ தானே பர்சனல் ட்ரைனர். ஸோ ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க ஹீரோயின் அதை சாப்பிட்றாங்க பாருங்க, தொண்டையிலே போய் மாட்டிக்கிது போல இருக்கு. அச்சோ தொண்டையில சாப்பாடு மாட்டிக்கிச்சின்னு சொல்ல உடனே ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை வந்துட்டு வயிற்று பிடிச்சி குளிக்க எடுத்து
அந்த சாப்பாடை வெளியே எடுக்கிறேன். நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க ஐயோ எப்படி ஒரு அக்வர்டான சிச்சுவேஷன் சொல்லிட்டு யோசிக்க. ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க ஆமா ஏன் இவளுடைய பாடி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லைட்டாவும் இருக்கு, பிளஸ் இவ ஏன் ரொம்ப சாஃப்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் நீங்க வந்துட்டு என்னோட லைஃபை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஐடல் இல்லையா, என்னதான் இருந்தாலும் அவங்க அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஆனா இதை ஹீரோ சரியா கவனிக்கவே இல்லை. அடுத்த சீன்ல இந்த மீடியா எல்லாம் நியூஸ் பரவிட்டு இருந்தது இல்லையா, அதுக்காக வந்துட்டு இந்த பிரசிடென்ட் லேடி இருக்காங்களே அவங்க என்ன சொல்றாங்க, ஹீரோவும் அதுக்கப்புறமா மியூசிக் பேண்ட்ல இருக்க அந்த பையனும், அதாவது நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டீச்சரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான், நீங்க தப்பெல்லாம் எழுதாதீங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க கிட்ட இவ அந்த விஷயத்தை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்காக இன்வைட் பண்றாங்க நம்ம ஹீரோ. சோ ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆப்போசிட் டீம் ரெண்டு மெம்பர்ஸும் இருக்காங்க. அந்த கான்டெஸ்ட்டுக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தவங்க கிளாஸை போட்டு உடைச்சிட ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு நம்ம ஹீரோயினை தான் காப்பாத்துறாங்க. லைட் ஆன் ஆயிடுது. லைட் ஆன் ஆனவுடனே எல்லாருமே ஒருத்தர் பாக்குறாங்க. ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த கான்டெஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த மாதிரி கேம்பிங்காக வந்ததுக்காக ஹீரோயினுடைய 2 டீம் மெம்பரும் பிளஸ் வந்துட்டு ஆப்போசிட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மலைக்கு போறாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா அந்த மலையில வந்துட்டு கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க தனித்தனியா ஒரு பாக்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அங்க மொத்தம் 9 பேர் போயிருக்காங்க. ஆனா அதுல வந்துட்டு 8 பாக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. மீதி இருக்க ஒருத்தவங்க அவுட்ன்ற மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்க. அந்த ஒரு கேம்ல நம்ம ஹீரோ வர வந்துட்டு ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த கார்டு ஃபுல்லா கேமரா வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பழத்தை பறிக்க போக கீழே விழ போறாங்க பாருங்க. ஹீரோடைய மனசு அங்க அப்படியே துடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கடைசியா வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாக்ஸையுமே கண்டுபிடிக்கல. அப்படியே வந்துட்டு அந்த கேமராஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் எங்கேயோ போயிடுறாங்க. இப்ப கேமரால ஹீரோயின் இல்லைன்னொன்னே ஹீரோடைய மனசெல்லாம் அப்படியே பதபதைக்க ஆரம்பிக்குது. எங்க போனாங்க அந்த பையன், போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இங்க நைட் ஆயிடுச்சு. அவங்க வழி வேற மாறி போயிட்டாங்க போல இருக்கு. அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல. லாஸ்டா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை எப்படியோ வந்துட்டு ஒரு ட்ராக்கிங் டிவைஸை வச்சு கண்டுபிடிச்சிடறான். ஏன்னா எல்லாருடைய வந்துட்டு இதுல ஷர்ட்லயும் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கும் போல இருக்கு. அப்பதான் சிக்னல் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சோடனே கரெக்டா அந்த பிளேஸுக்கும் போய் பார்க்க நம்ம ஹீரோயின் அங்க மயங்கி போய் கிடக்குறாங்க. ஏன்னா அவங்க காலில இருந்து எதுவும் சாப்பிட்டுருக்க கூட மாட்டாங்க போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை தூக்குறான். ஏன்னா நம்ம ஹீரோ இப்ப வந்துட்டு ஹீரோயின் முடிச்சிட்டு இருந்தா கூட்டிட்டு போயிடலாம். ஆனா மயங்கி இருக்காங்க இல்லையா, அதனால ஒரு இடத்துக்கு போயிட்டு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி ஹீரோயின் அப்படியே மடியில படுக்க வச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மயங்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு குளிர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோனுடைய கோட்டை கட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோ அவனே நம்பிடுறான். ஓகே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பையன் மேல லவ் வந்திருக்குன்னா கண்டிப்பா நம்மளும் ஒரு கேயா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தலை தொங்கி போன மாதிரி கிடக்குது. நம்ம ஹீரோ அந்த தலையை சரி பண்ண வர ஹீரோயினுடைய தலையில இருக்க விக்கு கீழே விழுந்துடுது. நம்ம ஹீரோயினுடைய முடியும் வெளியே வந்தது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அப்ப நான் கே கிடையாது, இது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆக அதுக்குள்ளே வந்துட்டு மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா ஹீரோயினுடைய தலையில மறுபடியும் அந்த விக்க மாட்டி விட்டுற. மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்தோடனே சார் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்க அந்த மேனேஜர் இல்ல இவ வாங்கிட்டா ஃபர்ஸ்ட் இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க நம்ம ஹீரோ சொல்ல. மேனேஜர் மட்டும் கீழே விழுந்து கிடக்குற விக்க கவனிச்சுட்டு அவர் அந்த விக்க எடுத்து வச்சுக்கிறாரு. சோ மேனேஜருக்கு டவுட் ஆயிடுது. ஹீரோக்கு ஒரு வேலை விஷயம் தெரிஞ்சிச்சோன்னு அடுத்த நாள் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்களுடைய ரூம்ல நல்லா படுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வராப்ல வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு சோ எனக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நீ பொண்ணு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், நீ பொண்ணுன்றனால தான் எனக்கு மேல லவ் வந்துச்சு போல இருக்கு, இதுக்கப்புறமா நான் உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சோ எந்திரிச்சு போறப்ப ஹீரோயினுடைய ஃபோர்ஹெட்ல கிஸ் கொடுக்கலான்னு பாக்குறப்ப ஹீரோ வலிக்கி விட்டு நம்ம ஹீரோயின் மேலே விழுந்துற. கரெக்டா அந்த ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னு வந்துடா. சோ சென்னு வந்துட்டு நான் உங்களுடைய விஷயத்தை நான் கேட்டுட்டேன், சோ வெளியே வரீங்களா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹீரோக்கு செம ஷாக் ஆயிடுது. ஹீரோ அங்கிருந்து வெளியே போவ. இன்னொரு ஷாக்கான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ பேசுறது நம்ம ஹீரோயினும் கேட்டாங்க போல இருக்கு. ஹீரோயின் உடனே ஒரு வேலை நம்ம பொண்ணுன்றது உனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால நம்ம மேல கோவமா இருப்பானு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோயினை பார்க்கறதுக்கு அந்த செக்ரட்டரி பொண்ணு வர. அந்த செக்ரட்டரி வந்து ஹீரோயின் கிட்ட நீ நல்லா இருக்கல, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல, உனக்கு ஃபீவர்லாம் போயிடுச்சுலன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் ஆமா நேற்று நைட்டு வந்துட்டு ஹீரோ தான் என்ன காப்பாத்தினான்னு அந்த செக்ரட்டரி பொண்ணு கிட்ட கேட்க. ஆமா ஹீரோ தான் காப்பாத்தினான்னு சொல்ல. அப்ப ஹீரோ எங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க. அதாவது சார் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சென் ஆப்போசிட் டீம்ல சென் இருக்கா இல்லையா, அவனுக்கு போயிட்டு ஷூட்டிங்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா எதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நான் போய் சார் கிட்ட சாரி கேட்டு வரேன்னு போவேன். இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, சாரியா எதுக்காக அந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு பொண்ணுன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் டீமுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குன்னு ஹீரோயின் சாரி கேட்கலான்னு போவேன். ஆனா இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் தெரியுது. நம்ம ஹீரோயின் கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அதான் நீ பொண்ணுன்றது எனக்கு இப்ப சந்தோஷம், ஆனா அதெல்லாம் அவன் கேட்கல போல இருக்கு, நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதை மட்டும் இந்த சென்னுன்றவன் கேட்டுட்டு நீங்க பர்சனலா வந்துட்டு அவனுக்கு கேர் பண்ணி சொல்லி கொடுக்கறனால தான் அவனுக்கு மியூசிக்ல வந்துட்டு நீங்க பெரிய ஆளா ஆக்க போறீங்க, அதனால நான் இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னா நீங்க இதுக்கப்புறமா என் பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்துட்டு
வந்துட்டு பாத்தீங்கன்னா அவன் பக்கம் கூப்பிட்டுருக்கான் போல இருக்கு. இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சு நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கூட வந்துட்டு மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கத ஹீரோயின் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோ ஹீரோயின் பின்னாடி ஓடி வந்து நில்லுன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் நான் ஒரு பொண்ணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிதானே, தெரிஞ்சதுனால தானே நீங்க எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லான பையங்க கூட தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதனால ஆப்போசிட் டீமுக்கு அப்படியே மாறிட்டீங்களா, உங்களுக்கு பசங்களை தானே பிடிக்கும், நீங்க ஒரு கே தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப தப்பா நினைச்சுக்கிறாங்க. சோ நான் வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சனால என்கிட்ட இருந்து இப்ப விலகிட்டீங்க, ஆனா நீங்க நேத்து நைட் என்ன சொல்லுங்க, என்ன கேர் பண்ணி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப நான் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சோடனே நீங்க ஆப்போசிட் டீம்ல போயிட்டு சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஐயோ இவன் நம்மள இப்ப கேம் நினைச்சாலேன்னு யோசிக்க ஹீரோயினுக்குமே லைட்டா ஹீரோ மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா வந்துட்டு ஹீரோ இப்ப அவங்க டீம்ல இருந்தா தானே ஹீரோயினுடைய டீம்னால வந்துட்டு ஜெயிக்க முடியும் அந்த கான்செப்ட்ல, அதனால நம்ம ஹீரோயின் நான் பொண்ணுன்றதுனால தானே என்கிட்ட வந்து நீங்க பழக மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க முடிய கட் பண்ணிக்கிறாங்க. இப்ப மேனேஜர் வந்து நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்காங்க. மேனேஜர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு முதல்ல எதுக்கு இந்த பொண்ணை வந்துட்டு பையனா நடிக்க வச்சீங்க, எல்லாம் உங்க தப்பு தான் சொல்ல ஹீரோயின் நீங்க எதுக்கு அவரை திட்டிட்டு இருக்கீங்க, ஆக்சுவலி நீங்க வந்துட்டு ஒரு நல்ல பசங்க கூட தானே பழகணும்னு நினைக்கிறீங்க, இப்ப நானும் முடியெல்லாம் கட் பண்ணிட்டேன், நானும் பையனா மாறிட்டேன், எனக்கும் இதுக்கப்புறமா நீங்க ஒழுங்கா டீச் பண்ணுங்க, நீங்க சென்னுக்குலாம் சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி அவங்க டீம்ல 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஹீரோயின் இந்த மாதிரி முடிவு எடுத்து ஹீரோ கிட்ட போவ இப்ப ஹீரோவே வந்து பாத்தீங்கன்னா முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா. சோ விட்டுட்டு அப்புறமா உன்னோட ட்ரெஸ் கொஞ்சம் அழுக்கா இருக்கு பாரு, இந்த முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு ஹீரோ எடுத்து ட்ரெஸ் கொடுக்க ஹீரோயின் அங்கே நின்று சட்டையை கட்டுறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு எம்மா நீ ஒரு பொண்ணுமா ஏன் முன்னாடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் வெறும் ஹுட்டி மட்டும் தானே கட்டுறேன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் போய் வெளியே நிக்கிறேன் ஃபர்ஸ்ட் சட்டை பிடின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஹீரோ அங்கிருந்து ரூமை விட்டு வெளியே போயிட்டு அப்படியே நம்ம ஹீரோடைய ஹார்ட் பீட்டை பார்க்கணுமே செம்மையாங்க ரைஸ் இன்செப்ட் ஆகுது. பிகாஸ் என்ன நம்ம ஹீரோக்கு தான் ஹீரோயின் பொண்ணு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ ஹீரோயினுடைய டீம் மட்டும் லீடரும் கிம்மும் வரா. கிம்மு வந்த உடனே ஹீரோயின் எங்க எதுக்காக அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஆச்சு என்னாச்சு நான் அவனை போய் பார்க்க போறேன்னு குடுகுடுன்னு உள்ள போவேன். ஹீரோ டே நில்றான்னு சொல்றதுக்குள்ள கிம்மு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு காட்டுக்குள்ள மயங்கி விழுந்துட்டேன், நாங்களாம் காட்டுல எவ்வளவு திரும்ப உன்னை தேடணும், ஹே ஹாஸ்டல் செம்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை தொட்டு பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. இதுல வேற நம்ம 2 பேருமே வந்துட்டு விளையாடலாமா நீங்க தானே இருக்க அப்படின்னு சொல்ல சோ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் லீடர் அதுக்கப்புறம் கிம்மு இவங்க 3 பேருமே வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஹீரோயினை தனியா போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா இந்த கிம்மு பையன் வர நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு பையன் தான் நினைச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு தோல்ல எல்லாம் கை போட்டு ஹீரோயின் கூட ஒட்டி பேசிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, கான்டெஸ்ட் தானே நடக்க போது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க, அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுத்துற கிம்மு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லீடரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க ஆமா உங்களுக்கு என்ன ஜெலஸ் ஆகுதா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன ஜெலஸா, எனக்கு ஏன் ஜெலஸ் ஆகணும், ஜெலஸ்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றா இங்க பாருமா நீ வெளியே வந்துட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் பையன் தான், பட் ஆனா நீ உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு இல்லையா, ஒரு பொண்ணுடைய மனசுல ஒரு பையன் இருந்தான்னா கண்டிப்பா அவங்க மத்த பசங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணுமான்னு சொல்ல ஹீரோயினும் ஆமா என் மனசுலயும் ஒரு பையன் இருக்கான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு வந்துட்டு ஆமா யார் அந்த பையன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் அந்த பையன் யாருன்னு சொல்லலான்னு வராங்க. ஆனா அதுக்குள்ள அந்த செக்ரட்டரி பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. சோ செக்ரட்டரி வந்தோடனே ஹீரோடைய மூஞ்சே மாறிடுச்சு, நடுவுல வந்து குழப்பி விட்டாலே இல்லைன்னா இவன் மனசுல யாரு இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமே ஹீரோ யோசிக்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஏதோ கிராக்கர் ஃபெஸ்டிவல் போல இருக்கா, அந்த ஃபெஸ்டிவலுக்காக டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்கிறதுக்காக தான் இந்த செக்ரட்டரி பொண்ணு வந்திருக்கா. வந்தவ வேற இங்க நம்ம ஹீரோ கூட தங்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கா, வெளியே செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் இங்கே இருந்துகிட்டுமான்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு அங்க கொடை இருக்குமா போயிட்டு எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரே வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுடைய பர்சனல் ட்ரெயினர் ஹீரோ தானே. இப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணா அந்த கொடையை வந்துட்டு கத்திரிக்கோலை வச்சு கிழிச்சிட்டு ஐயோ கொடை கிழிஞ்சிருக்கே ஒருவேளை எலி கிளி கடிச்சிருச்சோன்னு சொல்ல ஹீரோ என்ன எலி இப்படி கடிச்சுதா, அது என்னமோ எலி கடிச்ச மாதிரி தெரியலையேன்னு சொல்லி யோசிக்க ஹீரோயின் டக்குன்னு சார் நீ நானும் ஒன்னா ஒரே ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன பண்றாங்க என்ன நீங்க 2 பேரும் ஸ்டே பண்ண போறீங்களா, நீ வந்துட்டு ஒரு பையன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அச்சுச்சும் ஆமால நம்ம ஒரு பையன் அப்படின்னு சொல்ல அதுக்கு முன்னாடி அந்த செக்ரட்டரி பொண்ணு குதிச்சு நம்ம ஹீரோயின் ரூம்ல தங்கறதுலயே வந்து பாத்தீங்கன்னா குறியா இருக்கா. இப்போ என்ன பண்ணா சார் நான் எங்க தங்குறது சார்ன்னு சொல்ல ஹீரோயின் இந்த சோஃபால படுத்துக்கோ, நானும் ஹீரோயினும் வந்துட்டு போய் படுத்துக்கிறோம், ஏன்னா பசங்க ஒன்னா படுத்தா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கையை போட நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க டேய் நான் ஒரு பொண்ணுடா உனக்கு தான் அது தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு செம்ம கோவம் வருது. ஏன் கோவம் வருதுன்னு தெரியல, ஒருவேளை நம்ம ஹீரோயின் கூட தூங்குறேன்னு சொன்னனால இவளுக்கு கோவம் வந்துருச்சோ என்னமோ தெரியல. வெளியே செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் செம்ம ஈரமா இருக்க போல இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃப் நெக்டா தான் படுத்துட்டு இருக்கான், அதாவது ஒரு ட்ரௌசர் மட்டும் போட்டு படுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஆமா உங்க ட்ரௌசர் எல்லாம் வந்துட்டு ஈரமா இருக்கா, உங்க சட்டை எல்லாம் ஈரமா இருக்கான்னு கேட்க ஹீரோ உடனே ஆமா நான் வேணா போய் கீழே படுத்துக்கிட்டுமான்னு கேட்க ஹீரோயின் உடனே திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் உங்களுக்கு வந்துட்டு சளிகிளி ஏதாவது பிடிச்சிக்க போகுதுன்னு சொல்லிட்டே பக்கத்துல வராங்க பாருங்க. ஹீரோயின் தெரியாதனமா நம்ம ஹீரோடைய செஸ்ட்ல கை வச்சிடறாங்க. 2 பேருக்குமே அக்கோடா ஃபீல் ஆகுது. 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திரும்பி படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ படுத்துக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அப்படியே கண்ண மூடி படுத்துக்கிறாங்க. வெளியே அந்த செக்ரட்டரி பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இப்பதான் விஷயமே தெரியுது, இவன் நம்ம ஹீரோ மேல ஜெலஸ்ல இல்ல நம்ம ஹீரோயின் தான் இவ லவ் பண்றா. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு பையன் தானே இவன் நினைச்சிட்டு இருக்கா, ஹீரோயினுடைய தம்பி தான் இவ லவ் பண்றாப்பல இருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோயின் கூட பழகிறப்பலாம் இவளுக்கு கடுப்பாയി மீடியாவில் அந்த போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணி
பண்ணிருக்கா போல இருக்கு. இப்பதான் விஷயமே தெரிய வருது. இப்ப மறுநாள் காலைல விடியுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்க ஹீரோயின் பக்கத்துல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்துல கிஸ் கொடுக்கலான்னு வராங்க. ஹீரோயின் ஆனா தூக்கத்திலே நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ சரி ஓகே நம்ம காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடியாகி வெளியே போலான்னு சொல்லிட்டு போலான்னு பார்க்க ஹீரோடைய சட்டை கிழிஞ்சு போய் கிடக்கு. இது பாக்குற நம்ம ஹீரோக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. என்னடா இதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கேட்க ஹீரோயின் உடனே வந்துட்டு நேத்து அந்த கொடையை கடிச்ச எலிதான் இதை கடிச்சு வச்சுச்சோன்னு சொல்ல. ஆனா ஹீரோக்கால இதை நம்பவே முடியல. அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே ரெடி ஆயிடுறாங்க. அந்த கிராக்கல் ஃபெஸ்டிவல் தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல ரெண்டு டீமுமே வந்திருக்காங்க. அதான் நம்ம ஹீரோயினோட டீம், செங்குடைய டீம். இதுல வந்துட்டு ஒரு போட்டி மாதிரி ஒண்ணு நடத்துறாங்க போல இருக்கு. என்னன்னா சோ வந்துட்டு மாஸ்க் எல்லாம் நிறைய பேர் மூஞ்சில மாஸ்க் போட்டுக்கணும். மாஸ்க்ல ஒவ்வொருத்தவங்க ஒரு பேரை வந்துட்டு பிடிச்சிக்கணும். லாஸ்ட்ல யார் மிச்சமா வராங்களோ அவங்க தான் வந்துட்டு கான்சர்ட்ல பாடணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டி மாதிரி நடக்குது. அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீடரும் கிம்மும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேர் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு இருக்க ஆளுக்கு போயிட்டு ஒரு மாஸ்கா எடுக்கிறாங்க. நம்ம செங்கு ஒரு மாஸ்க், ஹீரோயின் ஒரு மாஸ்க்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாஸ்கா போயிட்டு எடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு பேர் டீம் சேர்றாங்க. அந்த ரெண்டு பேர் நீதான் என்னோட டீம் மட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க கட்டிட்டு பார்க்க அது நம்ம லீடரும் கிம்மும். அவ்வளவுதான் இவனுக்கு ரெண்டு பேருமே கத்திட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு இவன் வேணாம் டீம் மட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் கியூட்டா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹாலோவன் மாஸ்க் மாட்டி ஒருத்தவங்க போட்டுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து இங்க எந்த கேமராஸுமே இல்ல, நான் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு வந்துட்டு உண்மையில வந்துட்டு எனக்கு க்ரஷ் இருக்கு, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க இந்த வாய்ஸ் செங்குடைய வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்க ஸோ ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலி நீ என்னோட ட்ரீம் கலை வர முடியுமான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் வேற ஒருத்தர லவ் பண்றேன் செங்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ டக்குன்னு அவனுடைய மாஸ்க கட்ட நம்ம ஹீரோயின் ஹீரோடைய மூஞ்ச பார்த்துட்டு ஐயோ சார் நீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன சொல்றாங்க, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு என்னோட வாய்ஸ் மாறினதுக்கு காரணம் நீ தான், உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல கட் பண்ணா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக். நேத்து நைட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரே ரூம்ல படுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் மொத்த பெட்ஷீட்டையும் வந்துட்டு இழுத்து நல்லா போத்தி தூங்குனதுனால ஹீரோ குளூர்ல தான் படுத்திருப்பான். அதனால தான் அவனுக்கு சளி பிடிச்சிருச்சு போல இருக்கு, வாய்ஸும் மாறி இருக்கு. இப்ப ஹீரோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீ நான் செங்கன்னு நினைச்சிட்டு யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னாலியா, யார் மேலேயும் கிரஷ் இருக்குன்னு, அது யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஹீரோயின் அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்க டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிக்க அந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோ மனசுல இருக்கதை சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாவே எனக்கு உன் மேல வந்துட்டு லவ் வந்துருச்சு, அதாவது வந்துட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தெரியுமா அந்த இடத்துல தான் எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஆமா நீங்க முழுசா பாத்துட்டீங்களான்னு கேட்க ஹீரோ சேச்சு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதனால கிடையாது, நீ வந்துட்டு மாஸ்க் போட்டிருந்தப்ப எனக்கு உன்னோட கண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நான் ஒரு கேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அதுதான் கிடையாது, நான் ஒரு பொண்ணு வந்துட்டு நான் ஒரு பொண்ணு கிடையாது, கே கிடையாது, நான் ஒரு பையன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, எனக்கு உன் மேல வந்துட்டு லவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஆனா நம்ம ஹீரோ தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோக்கு அங்க ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கு, என்னவா சொல்ற வேற ஒருத்தவங்கள யார் இதுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ பட் கண்டிப்பா ஆனா என்னுடைய ஹோப்பை நான் விட மாட்டேன்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட நான் சொன்னதெல்லாம் இப்ப நம்பிட்டியா, நான் சும்மா உங்ககிட்ட காமெடி பண்ணேன்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ணேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னையா இது இப்பதான் பிடிச்சிருக்குன்னாரு உடனே பிராங்க்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லைட்டா குழம்பி போயிட்டு சரி ஓகே வாங்க போலான்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போல இருக்கு, அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் எப்ப பாரு ஆக்சுவலி அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் பெரிய எஃப், அந்த எஃப்க்கு நம்ம ஹீரோயின் எப்ப பாரு மெசேஜ் பண்றாங்க. இப்ப மெசேஜ் பண்றப்ப ஹீரோக்கே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு, ஆனா அது அவர் வந்துட்டு பிராங்க்னு சொன்னாரு, பட் ஆனா என்னால நம்ப முடியல, ஹீரோக்கு உண்மையாவே எனக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு, ஆனா நீ மட்டும் ஏன் இன்னும் என்கிட்ட லவ் சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உங்க ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டு தான் ஹீரோயினுடைய கிரஷ் போல இருக்கு, ஆனா அவங்கள டைரக்டா இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் பார்த்தது இல்ல. சோ அதுக்கப்புறமா ஹீரோ அங்க வந்து போனதுக்கு அப்புறமா லாஸ்டா செங்கும் நம்ம ஹீரோயின் தான் மிச்சமா வராங்க. சோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் ஒன்னு பாடணும் போல இருக்கு. சோ நம்ம செங்கும் ஹீரோயினும் என்ன பண்ணாங்க ஒரு டீமா சேர்றாங்க. ஹீரோக்கு இதை பாக்குறப்ப லைட்டா கஷ்டமா இருக்கு, பட் மனசுக்குள்ளே அவனுடைய காதல வச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் செங் என்ன பண்ணா ஹீரோயினுக்கு ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்காக கத்து கொடுக்குறான். அப்படி கத்து கொடுக்குறப்ப செங்க பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஒரு பையன் தானே, சோ தொட்டு தொட்டு கத்து கொடுத்துட்டு இருக்க. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு கடுப்பாவது. செங்க கிட்ட கொஞ்சமாவது அவனுக்கு பிரேக் வேணும்ல, எப்ப பாரு வந்துட்டு காம்படிஷனுக்காக அவனை ரெடி பண்ணிட்டே இருந்தா என்ன, கொஞ்சம் போய் வெளியே போய் சாப்பிட்டு வாப்போன்னு சொல்லிட்டு செங்க அங்க இருந்து வெளியே அனுப்பிட ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட உங்களுக்கு ஜெலஸ் தானே ஆகுதுன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே நான் என்னமா ஜெலஸ் ஆக போறேன்னு சொல்ல இல்ல நேத்து நீங்க என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னு சொல்ல ஹீரோ டக்கு நான் தான் சொன்னல அது சும்மா பிராங்க்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல உண்மையாவா உண்மையா உங்களுக்கு என் மேல லவ் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஹீரோடைய உள்ளுக்குள்ள மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வெளியே வந்துட்டு சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கெத்த மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே செங் அந்த இடத்துக்கு வந்ததா. சோ செங் வந்தோடனே நம்ம ஹீரோயின் சரி ஓகேடா நீ ட்ரம்ஸ் சொல்லி கொடுன்னு சொல்ல செங்கும் நம்ம ஹீரோயினை தொட்டு தொட்டு ட்ரம்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோக்கா அப்படியே வைத்திருச்சல ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பல்ல கடிச்சிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட அதிகமா இருக்கிறது யாரு நம்ம கிம்மும் லீடரும் தானே. லீடர் கிட்டையும் கிம் கிட்டையும் போயிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு எனக்கு ஒரு கே ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு வந்துட்டு
ஹீரோவை அதாவது ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் அவங்கள பொறுத்த வரைக்கும் பையன் தானே, ஸோ அவங்க வந்துட்டு பிடிச்சிருக்கு. அதனால வந்துட்டு ஹீரோயினுடைய பிடிச்சதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, எனக்கு ஹீரோயின் கிட்ட என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டுன்னு சொல்ல இவனுங்க 2 பேருமே ஆமா உங்க ஃப்ரெண்டுக்காக கேட்குறீங்களா இல்லை உங்களுக்காக கேட்குறீங்களான்னு சொல்ல ஹீரோ டே சத்தியமா என் ஃப்ரெண்டுக்காக தான்டா கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, நான் உங்க டீச்சர்டான்னு சொல்ல நாங்க ஹெல்ப் பண்றோம் சார்ன்னு சொல்லிட்டு கிம்ம லீடரை பிடிச்சி அங்கிருந்து குடுகுடுன்னு இழுத்துட்டு போவ ஹீரோ இங்க பாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு வரணும்னு சொல்ல ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லீடர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போய் உனக்கு ஏதாவது வந்துட்டு ஆசை இருக்காமா சொல்லுமான்னு சொல்ல ஹீரோயின் ஒரே நைட்ல ஒபாமா ஆகணும் அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பணக்காரி ஆகணும்னு சொல்ல ஆனா நம்ம லீடர் என்ன சொல்றாப்புல இங்க பாருமா அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு நாள் அதாவது என்னோட பிளாஷ்பேக்ல ஒரு நாள் வந்துட்டு நான் ஒரு இடத்துக்கு காஃபி ஷாப்க்கு போனேன், அங்க காஃபியை வாங்கிட்டேன். ஸோ வெளியே வந்து பார்த்தா ஒருத்தவன் கேவலமா பாடிட்டு இருந்தான். அவனுக்கு முன்னாடி அந்த காஃபியை வச்சுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள ஆனா அந்த காஃபி காணாம போயிடுச்சு தெரியுமா. ஆனா அந்த காஃபியை மட்டும் யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள நான் பார்த்தே ஆகணும், இதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம்னு சொல்லிட்டு இவன் கேவலமா ஒரு விஷயத்த சொல்ல ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு இந்த விஷயத்த நம்ம கிம்மு கிட்ட சொல்ல ஸோ 2 பேருக்குமே இப்பதான் விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி நம்ம கிம்மு தானே ரோட்ல நின்று சிங்கரா இருந்து பாடிட்டு இருந்தவன். ஸோ அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவனை பார்த்து அதான் டீச்சர் லீடரை பார்த்து ஓ நம்ம 2 பேரும் தான் வாழ்நாள நம்ம 2 பேருமே மீட் பண்ணி நினைச்சிட்டு இருந்தோமா, ஐயோ கடவுளே என்ன இது வந்துட்டு ஒரு சோதனைடான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மத்தவங்க கூட செம்மையா ஜெலஸ் ஆகி எல்லாருக்குமே கசப்பான காஃபியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் மில்க் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ இதற்கு பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே அப்ப ஹீரோ தன்னை உண்மையா தான் லவ் பண்றான், ஆனா வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், மத்தவங்க மேல இருக்க ஜெலஸ்னாலதான் மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கசப்பான காஃபியை வாங்கிட்டு வந்திருக்கான் போல இருக்குன்னு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஆன்லைன் கிரஷான எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்றாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ பண்றதுலாம் எதுவும் சரியா படவே இல்லை, ஆனா எனக்குமே ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனா பட் என்ன பண்றது நான் ஆனா உன்னை தானே லவ் பண்றேன், உன்னோட மெசேஜ்க்காக தான் நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்றேன், தயவு செஞ்சு எனக்கு ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்பயும் போல அந்த எஃப்க்கு மெசேஜ் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அந்த செக்ரட்டரி பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணான்றதை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு கிட்ட நீ தான் அந்த கொடையை கிழிச்சுன்னு எனக்கு தெரியும், நீ தான் என்னுடைய கோட்டை கிழிச்சுன்னு எனக்கு தெரியும், உனக்கு ஹீரோயின் மேல கிரஷ் இருக்கு தானே, நீ உனக்கு வந்துட்டு அவங்க மேல கிரஷ் இருக்குன்னா ஹீரோயினுக்கு யாரோ ஆன்லைன் கிரஷ் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களா ஆன்லைன் ஃப்ரெண்டு, அவங்கள நீ கண்டுபிடிச்சு சொன்னா நீ பண்ண வேலை எல்லாத்தையும் நான் வெளியே சொல்ல மாட்டேன், இல்லைன்னா நான் வெளியே சொல்லிடுவேன் சொல்ல அந்த பொண்ணு இல்ல கண்டிப்பா நான் வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன் சார், நான் பண்ணதெல்லாம் எதுவும் வெளியே சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த செக்ரட்டரி பொண்ணு, ஏன்னா இந்த செக்ரட்டரி ஹீரோயின் ஒரு பையன் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் செங்கும் பாடின பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களாம் பெருசா இஷ்யூ ஆக்கிடுறாங்க. என்னன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து பாடினாங்க இல்லையா நம்ம ஹீரோயினும் செங்கும், அந்த பாட்டுல பாதி பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காப்பிரைட் பாட்டு போல இருக்கு, அதாவது வேற ஒரு கம்பெனில இருந்து இருக்கிற பாட்டு போல இருக்கு. ஹீரோயின் செங்கு கிட்ட நான் அந்த லைன்ஸ் எல்லாம் எழுதவே இல்லை, நீ தானே அந்த லைன்ஸ் எல்லாம் எழுதுன, யார்கிட்ட திருடிட்டு வந்தியான்னு கேட்க செங்கு கொஞ்சம் திமிரா பதில் சொல்லலாம், இது காம்படிஷன் நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் தனியா மீடியாக்காரங்க எல்லாம் போயிட்டு ஆக்சுவலி நான் பாடின பாட்டுல அந்த காப்பிரைட் ப்ராப்ளம் நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ப்ராப்ளம் இருக்கிற லைன்ஸை நான் எழுதல ஹீரோயின் தான் எழுதுனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போட்டு விட்டாராம். இன்னொரு பக்கம் நம்ம இவங்க இருக்காங்களே பிரசிடென்ட் அவங்க எல்லாருமே ஒருவேளை ஹீரோயின் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாலோ ஹீரோயினை முதல்ல வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அதாவது பேண்டை விட்டே தூக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ மட்டும் பிரசிடென்ட் கிட்ட கண்டிப்பா இதை ஹீரோயின் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி ஹீரோயினை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் அதை பண்ணல, கண்டிப்பா நான் அந்த பாட்டு லைன்ஸ்லாம் நான் எழுதல, ஆனா நான் எழுதாத லைனா அவன் நான் எழுதுனேன்னு சொல்றான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன சொல்றாரு எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காப்பிரைட்டடா எடுத்துருக்க மாட்டேன், நான் உன்னை ரொம்ப நம்புறேன், அதனால நீ நான் வந்துட்டு கவலைப்படாத, உன்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிக்கிட்டேன். நம்ம ஹீரோயின் அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா, டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய உதட்டுல ஐஸ்கிரீம் பட்டிருக்கோம். ஹீரோ அதை தொடைக்க நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, ஐயோ நம்ம உருகிறது மட்டும் இல்லாம இந்த ஐஸ்கிரீமும் சேர்ந்து உருகுதேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கை கோத்துட்டேன், என்ன நம்புறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஆன்லைன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க கிரஷ்ன்னு இருக்காங்க போல இருக்கு, அவங்கள தான் நம்ம ஹீரோயின் லவ் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ மேலேயும் லைட்டா நம்ம ஹீரோயினுக்கு ஃபீலிங்ஸ் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு இருக்கு. இந்த சோ பாட்டி எடுத்தோடனே நம்ம ஹீரோ கிட்ட என்னுடைய பேத்தியை வந்துட்டு நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு பகீர் ஆகுது. ஸோ ஆக்சுவலி என்னோட பேத்தியை பத்தி நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன்பான்னு சொல்லிட்டு பாட்டியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க போல இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த டிப்ரெஷன்லயே ஒரு ஸ்ட்ரீட் சிங்கர் பாடுறதை கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். பட் ஆனா கூட்டத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோடைய முகத்தை பார்க்கல, ஆனா ஹீரோடைய பாட்டு மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அன்னையில இருந்து நம்ம ஹீரோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம ஹீரோயின் தேடி அன்னையில இருந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோன்றது இது வரைக்குமே தெரியல போல இருக்கு. ஆனா பாட்டி இதை நோட் பண்ணிட்டு எதுக்காக ஆன்லைன்ல நீ பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவளை மியூசிக் கெரியருக்குள்ளேயே போக கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன்ப்பா, இதுதான்ப்பா நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டோட பேர் தெரியுமா பாட்டின்னு கேட்க பாட்டி உடனே தெரியும்பா எஃப் பான்னு சொல்ல நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இப்பதான் விஷயம் தெரியுது நம்ம ஹீரோயினுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டு நம்ம தான் சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஐடல் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி யூஸ் பண்ணாமல் இருக்கு, அவனுக்கு அதோட பாஸ்வேர்ட் மறந்து போனதுனால இனிமே நம்ம ஹீரோயின் அனுப்புற மெசேஜ் நம்ம ஹீரோ
ஹீரோவால பார்க்க முடியல. ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப வருஷமா உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன், ஏன் நீ பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெசேஜ்லயே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த செங்குன்ற பையன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் கம்பெனியோட பாட்டை திருடினான்றது நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து வீடியோவை எடுத்திருக்காங்க போல இருக்கு. அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நியூ மீடியாக்காரங்க கிட்டலாம் காமிச்சு ஹீரோயின் அவங்க வந்துட்டு தப்பு செய்யல, அவங்களுடைய பாட்டை கரெக்டா தான் எழுதி கொடுத்தாங்க, செங்கு தான் இந்த மாதிரி சாங்க திருடினான்னு சொல்லிட்டு மொத்த வீடியோ ஃபுட்டேஜையும் காமிக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு பாட்டி கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பேத்தி மேல இருக்கிற வந்துட்டு அந்த பழியை நான் போக்கிட்டேன், ஆனா உங்க பேத்திக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் பாட்டி, தயவு செஞ்சு நீங்க தான் அவளை வந்துட்டு இது பண்ணணும், மோட்டிவேஷன் பண்ணணும், அவ கூட நான் இருக்கேன், ப்ளீஸ் அவளோட கெரியர் நல்லபடியா ஆகணும்னு சொல்ல பாட்டியும் கடைசியா ஒத்துக்கிறாங்க. சரிமா ஓகே நீ ஆனா பண்ணு, ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி என்ன பண்ணாங்க, ஹீரோயினுக்கு இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க. இப்பதான் விஷயம் தெரியுது இந்த செக்ரட்டரி பொண்ணுக்கு. பாட்டியும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்தோடனே இவளுக்கு இப்பதான் விஷயம் தெரியுது ஹீரோயின் ஒரு பொண்ணுன்ட்டு. அவ்வளவுதான் இவ செம கடுப்பாயிட்டா. ஓ நீ அப்ப பொண்ணா, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம இவ செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா அங்க உட்காந்து தேமி அழுதுட்டு இருக்கா. அடுத்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு கான்செப்ட் ஒன்று நடக்குது போல இருக்கு. அதுக்காக புது கெஸ்ட் வர போறாங்க, நீங்க புதுசா சாங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும், அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸை வந்துட்டு வாசிக்கணும்னு சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கிளுகிளுப்பை வச்சுக்கிட்டு நான் இதை வாசிக்கிறேன், ஏன்னா எனக்கு ட்ரம்ஸ் முதல்ல வாசிக்க தெரியல, ஃபர்ஸ்ட் நான் இதை வச்சு வாசிக்கிறேன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா நம்ம ஹீரோவால ஹீரோயினை திட்ட முடியலன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அவனே ஊத்திக்க. ஹீரோ பார்க்க ஹாட்டா இருக்கானா, உடனே நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஐயோ நான் வேற எஃப் லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஹீரோ வேற இவ்வளவு ஹாட்டா இருக்கானே, ஐயோ சாரி எஃப்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹீரோடைய பல இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ள போயிட்டு நீங்க எப்பதான் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, நானும் வந்துட்டு நீங்க எப்பல இருந்து இந்த ஸ்ட்ரீட் சிங்கர் அந்த பாட்டு பாடுனீங்களோ அப்பல இருந்து நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நான் உங்களை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆனா நீங்க மட்டும் எனக்கு ரிப்ளைவே பண்ணலன்னு பேசிக்கிட்டே இருக்க. அந்த இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஐடியோடைய பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிட்டாமல இருக்கு. ஹீரோயின் கிட்ட நாளைக்கு நம்ம 3 மணிக்கு மீட் பண்ணலாம்னு சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோவும் வந்துட்டு அடுத்த நாள் 3 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கான்டெஸ்ட் வச்சிருக்கான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் இப்ப ஹீரோ கிட்ட போறதா இல்ல நம்ம பாய் ஃப்ரெண்ட் எஃப் கிட்ட போறதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அந்த டைம் பார்த்தா நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க கடத்திடுறாங்க. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ரூம் குள்ள இருக்காங்க. ஒரே ஒரு பெட் மட்டும் தான் இருக்கு. ஹீரோயின் அச்சுச்சோ நம்ம ஒரே நேரத்துல 2 பசங்களை நினைச்சிட்டு இருந்தா காட் நமக்கு வந்துட்டு ஏதோ தண்டனை கொடுத்துட்டானுங்க பாக்க. ஆனா கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ வந்து எதுக்காக என்ன போன் பண்ணி இங்க கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே கதவை யாரோ மூடி விட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வேணும் தான் வந்துட்டு ரூம்குள்ள லாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஹீரோ உடனே வந்து இது நம்ம கம்பெனில இருக்க ப்ரொடக்ஷன்ல இருக்க ஒரு ரூம் தான், நான் உடனே மேனேஜருக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேனேஜருக்கு கால் பண்ண. ஆனா அங்க மேனேஜர் பிரசிடென்ட் கிட்ட வேற ஏதோ ஷோக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. அதனால அவன் போன் எடுக்கவே இல்லை. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பசிக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே வந்துட்டு கண்டிப்பா இது ப்ரொடக்ஷன் ரூம்ல தான் இருக்கும், இங்க எங்கயாவது ஹிடன் கேமரா இருக்கும், நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்க. திடீர்னு யாரோ ஏசி கூலர் வேற ஆன் பண்ணிட்டாங்க. ஹீரோயினுக்கு செம்மையா குளிர் அடிக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாப்ல அப்படியே வந்துட்டு பாரிவலல் பரம்பரை கோட்டை கட்டி நம்ம ஹீரோயினுக்கு போத்தி விட லாஸ்டா நம்ம ஹீரோ கேமராவை கண்டுபிடிச்சிடறான். ஆனா கூடவே சேர்ந்து ஏதோ ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. ஆனா ஹீரோ அந்த லெட்டர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட கேமராவை மட்டும் காமிச்சு நம்மளால வெளியே போக முடியாது, அதெல்லாம் இன்னைக்கு நைட் நம்ம இங்கே தான் இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறாம, ஆமா நீ வந்துட்டு ஏதோ ஆன்லைன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, நீ என் கூட இந்த மாதிரி ஒரே பெட்ஷீட்ல தூங்கிட்டு இருக்கனோனே உன்னோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் கோச்சிக்க மாட்டாங்களான்னு கேட்க ஹீரோயின் இது என்ன புதுசா, ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம 2 பேருமே ஒரே பெட்ல தூங்கணும் இல்லன்னு சொல்லி கேட்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆமா நீ என்ன சூஸ் பண்ணுவியா இல்ல உன்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுவியா, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோ மேல ஏறிக்கிறாங்க. ஹீரோக்கே ஒன்னும் புரியவே இல்லை, என்னடா பண்ண போறா இவன் சொல்லிட்டு யோசிக்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பாக்கெட்ல இருந்து லெட்டர் எடுக்க ஹீரோ கிட்ட ஏன் இதை என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு படிச்சு பார்க்க. ஆக்சுவலி அதுல என்ன இருக்குன்னா ஒரு பாயிண்ட் அதான், நீங்க இந்த ரூமை விட்டு வெளியே போகணும்னா ஒன்னு ஹீரோயின் பொண்ணுன்றதை கேமரா முன்னாடி சொல்லணும், இல்லனா ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணணும்னு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நீ பொண்ணுன்றது சொன்னா உன்னுடைய தம்பியோட கெரியர் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட. ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அதெல்லாம் தெரிஞ்சு கூட இந்த மாதிரி பண்ணலாமா, நீங்களாம் வந்துட்டு ஒரு ஜென்டில்மேனான்னு கேட்க. நம்ம ஹீரோ இப்பதான் விஷயத்த சொல்றான். ஆக்சுவலி வந்துட்டு நீ வந்துட்டு பார்த்தா அந்த ஸ்ட்ரீட் சிங்கர் வேற யாரும் கிடையாது, நான் தான், நான் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டுமே அதுதான், அந்த பாட்டை வச்சுதான் உனக்கு வாழணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன்லயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாட்டு பாட ஹீரோயின் ஓ அப்ப எஃப்ஓ நீங்க தான் ஹீரோவும் நீங்க தான், உங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு தைரியம் இருக்கும், ஏன் என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு தண்டனையா நம்ம ஹீரோவுக்கு கிஸ் கொடுக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் நான் உன் மேல இன்னும் கோவமா தான் இருக்கேன், ஆனா வந்துட்டு நான் உனக்கு கிஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு தப்பாலாம் எடுத்துக்காத, இந்த ரூமை விட்டு வெளியே போகணும் இல்லையா, ஏன்னா 2வது பாயிண்ட் நான் உனக்கு கிஸ் கொடுக்கணும்னு இருந்துச்சுல அதை தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரூம் கதவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யாராவது திறப்பாங்களான்னு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிம்மும் அதுக்கப்புறம் லீடரும் தான் வந்து திறக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு கூட வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கு போல இருக்கு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு ரூம்ல இருக்காங்க போய் காப்பாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் இவங்க வந்து ரூம் திறந்திருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் அங்க கவர் ஆயிடுச்சு. பிளஸ் இதை யாரு பண்ணான்னு சொல்லிட்டு 4 பேருமே பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதிகபட்சமா அந்த செக்ரட்டரி மேலதான் செம்ம டவுட்டா இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா அந்த செக்ரட்டரி பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணிருப்பாளோ அப்படின்னு யோசிக்க. இங்க நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வந்து ஐயோ நம்ம ஆன்லைன் ஃப்ரெண்டும் ஹீரோ தான், ஹீரோ
ஹீரோ தான், ஐயோ 2 பேருமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குதிச்சுட்டு இருக்கா. அந்த செக்ரட்டரி பொண்ணு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து நீ தானே இதெல்லாம் பண்ண, எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்கு ஆனா இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி கேட்க இவ விஷயத்த சொல்ற. ஆக்சுவலி வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு பையன் நினைச்சு நான் லவ் பண்ணேன், ஆனா இவளுக்கு இன்னும் தெரியல போல இருக்கு, நம்ம ஹீரோயினுக்கு தம்பி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ராபர்ட் வந்துறான். ராபர்ட்ன்றது வேற யாரும் கிடையாது, அந்த இவங்க இருக்காங்களே பிரசிடென்ட், அவங்களுடைய பையன் தான். ராபர்ட் அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்றான், ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நீயும் ஹீரோவும் கிஸ் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு, நான் மட்டும் இதை வந்துட்டு நெட்ல விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஹீரோவுடைய மொத்த ஐடல் உடைய அந்த வாழ்க்கையை பறி போயிடும், நீ என்ன நினைக்கிற அதை பறி போகணுமா, நீ அப்படி பறி போக கூடாதுன்னு நினைச்சனா, ஹீரோடைய கெரியர் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நினைச்சனா நீ ஹீரோ கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும், ஏன்னா அவர் என்னுடைய ஐடல், நீ மட்டும் அவர் பின்னாடி சுத்தின கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் லீக் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ராபர்ட் ஹீரோயினை நல்லா மிரட்டிட்டு போவா. அடுத்த நாள் ஹீரோயின் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சோகமா. அப்ப ஹீரோ பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரோம். ஆனா நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, என்னதான் இருந்தாலும் ராபர்ட் பிரசிடென்டோடைய பையன் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் லீக் பண்ணிட்டா ஹீரோடைய கெரியர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எனக்கு உங்களுடைய சாப்பாடுலாம் எதுவும் தேவையில்ல, இதுக்கப்புறம் என் பின்னாடி எல்லாம் எதுவும் வராதிங்க ஓகேவான்னு சொல்ல. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நான் என்னுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டை தான் லவ் பண்றேன் ஓகேவா, என் பின்னாடி சுத்தாதீங்கன்னு சொல்ல. ஹீரோக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் தானே அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே அடுத்து கான்செர்ட் நடக்க போது இல்லையா, ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய லக்கி சாம் டைமை ஹீரோயினுக்கு கொடுக்க வர. அவ்வளவுதான் நம்ம ஐடலுடைய வந்துட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் நமக்கு கிடைச்சா எந்த அளவுக்கு சந்தோஷப்படும், ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு, கேமரா வழியா அந்த ராபர்ட் பாப்பானேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு என்னுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டான என்னுடைய வந்துட்டு கிரஷ் இருக்காரு, எனக்கு அது மட்டுமே போதும், எனக்கு உங்க செயின்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது, என்னடா இது நம்ம தான் ஆன்லைன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் ஏன்டா இவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணான்னு யோசிக்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி உண்மையாவே அந்த கேமரா வழியா அந்த ராபர்ட் பையன் பார்த்துட்டு தான் இருக்கான் போல இருக்கு, பரவாயில்ல நான் சொல்ற மாதிரி தான் இவன் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட்டும் சந்தோஷப்பட. அடுத்த நாள் கான்செர்ட் ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சோ அங்கங்க நின்று வந்துட்டு மியூசிக்லாம் வாசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்தாலும் நம்ம ஹீரோயினை பார்த்து அப்பப்ப சாரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ தப்பா நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம தான் வந்துட்டு அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதனால தான் ஹீரோயின் கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா இந்த ராபர்ட் பையன் என்ன பண்றா, ஹீரோயினுடைய போனை கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா போன் வழியா வந்துட்டு நீ ஹீரோ கிட்ட பேசுவேன்னு எனக்கு ஒரு டவுட்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, என்னன்னா இதுக்கப்புறமா நீங்களும் நானும் மீட் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பிளாக் பண்ற மாதிரி, அதாவது நம்ம ஹீரோடைய இன்ஸ்டாகிராமையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஹீரோக்கு என்ன எதுனே புரியல, ஏன் இவன் இந்த மாதிரி பண்றான்னு யோசிக்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ராபர்ட் பையனுக்கு ஹீரோ தான் ஹீரோயினோட ஆன்லைன் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால ஹீரோயினோட போனை வாங்கி அவன் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கான். அப்ப ஹீரோயினையும் திட்டி விட்டுட்டு போயிடா. அடுத்த நாள் வந்துட்டு அந்த புது ஜட்ஜும் வந்துடுறாங்க. ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோவும் அந்த புது ஜட்ஜும் தான் இப்ப ஆளுக்கு டீம் மெம்பர்ஸ் சூஸ் பண்ண போல இருக்கு. ஃபர்ஸ்ட் செங்க என்ன பண்றாங்க, அந்த புது ஜட்ஜ் வந்துட்டு சூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினை சூஸ் பண்ண. ஆனா ஹீரோயின் இல்ல எனக்கு ஹீரோ வேணா நான் புது ஜட்ஜ் கிட்ட போறேன்னு சொல்ல எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. இவ என்ன பைத்தியமா, இவையே ஹீரோ வந்துட்டு விட்டுட்டு வேற டீமுக்கு போறான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் யோசிக்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் ராபர்ட் கிட்ட போயிட்டு நீ சொன்ன மாதிரி நான் ஹீரோடைய டீம்ல சேரல போதுமா உனக்குன்னு சொல்ல. ராபர்ட் உடனே ஓகே ஹீரோடைய வாழ்க்கைக்கு இதுதான் நல்லது, நான் சொல்றதெல்லாம் இப்படிதான் கேட்கணும் சமத்தான்னு சொல்ல. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை கேட்டுட்டான் போல இருக்கு. சோ ஹீரோக்கும் புரிஞ்சிச்சு, ஓகே இந்த ராபர்ட்னால தான் ஹீரோயின் இந்த மாதிரி நம்ம கிட்ட நடந்துக்கிறா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே தெரிய வர. அடுத்த விஷயத்துல நம்ம செங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனுடைய பர்சனல் இது கிட்ட பேசிட்டு இருக்காரு டீச்சர் கிட்ட. அதை நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த செங்குன்றவனுக்கு ஆப்போசிட் வந்துட்டு கம்பெனில இருந்து இந்த பாட்டை திருடணும்னு எண்ணமே இல்ல, அவன் ஜெயிக்கணும் அவனுடைய பேண்ட் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய பர்சனல் டீச்சர் தான் இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு சரி ஓகே இதை வந்துட்டு நீ மத்தவங்களோட வந்துட்டு சொன்னனால தான் பண்ண, இப்போ நீ இந்த கான்செர்ட்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆப்போசிட் டீம்ல இருந்து நீ விலகிடு பழசெல்லாம் மறந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் செங்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினை வந்துட்டு மீட் பண்றதுக்காக கூப்பிட. ஹீரோயின் நான் தான் சொன்னல உங்களை வந்துட்டு மீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமும் என்னன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரூம்குள்ள இருந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணார்லையும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்க. சோ ஹீரோ என்ன சொல்றாரு, நான் உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு லபக்குன்னு ஒரு கிஸ் கொடுக்க நம்ம ஹீரோயின் நகர்ந்துக்கிறாங்க. வேணாம் அந்த ராபர்ட் ஏதாவது பண்ணுவான், ராபர்ட் உங்களை வந்துட்டு உங்களோட வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான் வேணாம் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஸ்மார்ட். ஏகா சேனா ராபர்ட்டுடைய அம்மா அந்த பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டே போயிட்டு விஷயத்த சொல்லிட்டாங்க போல இருக்கு. பிரசிடென்ட் என்ன பண்றாங்க, ஏண்டா என் கம்பெனியில இருந்துகிட்டே என்னுடைய வேலையாட்களை நீ மிரட்டிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் கூட அந்த வீடியோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணி விட்டுட்டு ராபர்ட்டை ஃபாரின் அனுப்பிட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி உன்னோட பிரச்சனையும் போயிடுச்சு, இதுக்கப்புறமா என்கிட்ட நீ நல்லபடியா பழகுவல்ல. அது மட்டும் இல்லாம பாட்டியை வந்துட்டு நல்லபடியா கேர் டேக் பண்றதுக்கு ஒரு நர்ஸையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன், டாக்டரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன், எனக்காக நீ ஏதாவது பண்ணுவியான்னு கேட்க ஹீரோயின் ஹீரோக்கு கிஸ் கொடுக்க வர. ஆனா ஹீரோ எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நீ கான்செர்ட்ல ஒரு நல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் பிளேயர் ஆகணும் எனக்கு அதுதான் ஆசைன்னு சொல்ல. ஹீரோயின் அடுத்த நாள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் சத்தியமா ஒன்றும் தெரியல, ஏன்னா அவங்க தம்பி இருந்த அந்த டீம் தான் அது. இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ட்ரம்ஸ் பிளே பண்ண. ஒரு நாள் ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் பெயின் வந்துருச்சு போல இருக்கு. அச்சோ என்னடா பண்றது பீரியட்ஸ் பெயின் வந்துருச்சு, நம்ம ரூமுக்கு போயிட்டு பேட் சேஞ்ச் பண்றதுக்குள்ள நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு அப்படியே மயக்க வந்து அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் முன்னாடியே வந்துட்டு மயங்கி போட்டு விழுவேன். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து
பாத்தீங்கன்னா கண்ணு முழிச்சு பாக்குறப்ப ஒரு சோஃபால படுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வேற ட்ரெஸ் வேற சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யாரா இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி எந்திரிக்கா. அந்த இடத்துல அந்த பிரசிடென்ட் லேடி வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பாக்குறப்பவே நான் உன்ன ஒரு பொண்ணு நான் வந்துட்டு நினைச்சிட்டேன், எனக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன். பட் ஆனா அது நான் வந்துட்டு ரிவீல் பண்ணிக்கல வாங்கிட்டேன். இப்போ உன்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்றப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலி உன்னை ஹீரோ தான் இங்க கூட்டிட்டு வந்தா, நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்ல இப்பதான் தெரிய வருது. நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டு விழுந்திருப்பாங்க இல்லையா. சோ அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தூக்கி கொண்டு வந்து அவனுடைய ரூம்ல வைக்க, அப்ப ஹீரோடைய கையில பிளட் பார்த்திருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அவனும் மயக்கப்பட்டு விழுந்துட்ட. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் லேடி ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க. ரெண்டு பேருமே மயங்கி இருந்ததை பார்த்து சோ ஹீரோ கையில இருக்க பிளட் பார்த்துட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிடலான்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ இப்ப கட் பண்ணா பிளாஷ்பேக். சோ இப்ப நம்ம ஹீரோ வரா, நீ உன்னை வந்துட்டு கவனிச்சுக்க மாட்டியா, ஏன் இந்த மாதிரி அசால்ட்டா இருக்க, உனக்கு தான் டேட்டிங் எல்லாம் கரெக்டா தெரியும்லன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே சாரி ஆனா வந்துட்டு நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ற தெரியுமான்னு சொல்ல ஹீரோ உடனே இந்த ஹெல்ப்புக்கெல்லாம் பதில் வந்துட்டு எனக்கு ஒரு கிஸ் தருவியான்னு சொல்ல ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு கண்ண மூட கரெக்டா அந்த பிரசிடென்ட் லேடி வந்துடுறாங்க. நான் எதையும் பார்க்கல, ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வெளியே பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்துட்டு ஒரு கேம் தானே நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒரு கேம் சொல்லிட்டு ஹீரோயினை பத்தின நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டு பேருடைய போட்டோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ என்ன சொல்றாரு, கான்டெஸ்ட் நடக்க போறப்ப ஹீரோயினுடைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு இது தப்பானுச்சுன்னா நம்மளால அதை வந்துட்டு சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு ட்ரெஸ் போட்டு அந்த பிரசிடென்ட் பொண்ணு கூட்டிட்டு வராங்க. அவங்க கூட்டிட்டு வரப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆகுறாங்க. சோ என்னதான் இருந்தாலும் பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டாதான்ப்பா அழகு, ஐயோ என்னமா அழகா இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்க ஹீரோயின் எதுக்கு இந்த மாதிரி பொண்ணு ட்ரெஸ் போட்டு கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ உடனே அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ மாஸ்க் போடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு போவேன். ஆக்சுவலி வந்துட்டு மீடியாக்காரங்களா நம்ம ஹீரோயினும் பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்காங்க. ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கேம் சொல்லிட்டு மீடியாக்காரங்களா நினைச்சுக்கிட்டு பேட்டி எடுக்க வர அப்பதான் நம்ம ஹீரோ இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு ட்ரெஸ் போட்டு கூட்டு போவ. வந்தவங்க எல்லாம் அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த கேவா இருக்கிற ஹீரோயினை லவ் பண்ணலையா, அப்ப ஹீரோ வேற யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு போல இருக்கேன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களா ஹீரோவை துரத்திட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இங்க மாஸ்க் போட்டு தானே ஹீரோயினை கூட்டு வந்திருக்காங்க. மீடியாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கே, அதாவது வந்துட்டு உள்ள இருக்கிறப்ப, ஆனா இப்ப நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணை டேட் பண்றாருன்னு நினைச்சு யார் அதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு மீடியாக்காரங்களா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நம்ம ஹீரோடைய பிளான் போல இருக்கு. ஏன்னா ஹீரோ பத்தி நியூஸ் தப்பா ஸ்ப்ரெட் பண்ணா ஹீரோயினோட நியூஸ் கொஞ்சம் அமுங்கும் இல்லையா, அந்த விஷயமா நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ண கரெக்டா நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே ஹீரோயின் ஒரு கேம் சொல்லிட்டு மீடியாக்காரங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு அந்த நியூஸ் அடங்கிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை வந்துட்டு டேட் பண்றாரு, அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்களா வலிச்சு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி தரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இந்த தடவை மாஸ்க் போடல. பிகாஸ் ஏன்னா மீடியாக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பொண்ணு தானே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு கேன்றது அவங்களுக்கு சரியா தெரியல. நான் சொல்ற எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரியுதுல கரெக்டா. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணாருன்னா மீடியாக்காரங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின்ன்றது அது வந்துட்டு யாருக்குமே தெரியாது, நியூஸ்காரங்களுக்கு யாருக்குமே. இப்ப நம்ம ஹீரோயின் ட்ரம்ஸ் பிளே பண்ணிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட கையில சமத்தியா அடிபட்டு இப்ப கான்டெஸ்ட் வேற வரப்போகுது இல்லையா. ஹீரோயின் அச்சோ போச்சு இந்த மாதிரி கையில அடிபட்டுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் கிட்ட கேட்க சோ அப்பதான் நம்ம பிரசிடென்ட் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. சரி ஓகே, நீ வந்துட்டு உனக்கு உன்னுடைய குரல் வளம் ரொம்ப நல்லா இருக்கு, பேசாம நீ சிங்கிங் பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு சிங்கிங் பிராக்டிஸ் பண்றாங்க. கூட ஹெல்ப் பண்றது யாருன்னா நம்ம ஆப்போசிட் டீம்ல இருக்க செங்கு தான். ஏன்னா நம்ம செங்கும் ஹீரோயினும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இல்லையா. ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லபடியா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேரம் பார்க்காம, அதாவது நைட்டு பகலுன்னு சொல்லி பார்க்காம சோ அந்த சிங்கிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கான்டெஸ்ட்க்கு இன்னும் 2 நாள் தான் இருக்க போல இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினுடைய வந்து ரொமான்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. சோ ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் 8 ரன் கொடுக்குறான். சோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அதான் 2வது நாள் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றாரு. நீ என்ன மேனேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல வர. ஆனா உங்களுடைய குரல் வளம் வந்துட்டு வெளியே வரவே மாட்டேங்குது, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்து போயிட்டு ரோஸை கீழே போட்டுட்டு பத்திர ஆரம்பிக்கிறாங்க. போச்சு எனக்கு பேச்சு வரலன்னு சொல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டர் என்ன சொல்றாரு, ஆக்சுவலி வந்துட்டு அந்த கான்டெஸ்ட்காக நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுடைய ஓக்கல் வந்துட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி வந்துட்டு இன்னும் 2 நாள் அது நார்மல் ஆயிடும், ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல. ஆனா ஹீரோ பதறான். பிகாஸ் ஏன்னா அடுத்த நாள் தான் கான்டெஸ்ட். இப்போ கான்டெஸ்ட்ல ஹீரோயின் எப்படி வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவா, ஃபர்ஸ்ட் அவ ட்ரம்ஸ் பிளே பண்ணலான்னு இருந்தா அதுவும் முடியல, கையில அடிபட்டுச்சு. இப்போ என்னன்னா அவளால வந்துட்டு பாட முடியல. இப்போ என்னடா பண்றதுன்னு யோசிக்க நம்ம ஹீரோயின் உட்காந்து நிறைய நேரம் யோசிக்கிறாங்க. பேசாம நம்ம டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை போயிட்டு அந்த பிரசிடென்ட் லேடி கிட்ட சொல்ல பிரசிடென்ட் லேடி என்ன சொல்றாங்க, ஒரே நாள்ல உன்னால எப்படிமா முடியும்னு சொல்ல. இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு இது பண்ணாங்களே, பிராக்டிஸ் பண்ணாங்க இல்லையா, அதோடைய ரெக்கார்டர் எடுத்து போய் ஹீரோ கிட்ட காமிச்சு இதை வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு இதை வச்சு இந்த ரெக்கார்டரை வந்துட்டு பாட விட்டுட்டு நான் வேணா லிப்ஸ் தரவான்னு கேட்க. ஆனா ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு, நீ எப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தப்பான வழியை சூஸ் பண்ணுவேன், அது உன்னோட வாய்ஸ் தான் இல்லன்னா இல்ல, பட் இருந்தாலும் வந்துட்டு இது தப்பு இல்லையான்னு சொல்ல ஹீரோனுக்குமே அது தப்புன்றது புரிய வருது. சரி ஓகே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேருமே யோசிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ நீ எது பண்ணாலும் நான் உன் கூட இருப்பேன், நீ டிசப்பாயின்ட் மட்டும் ஆகாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெம்பு வருது. ஆனா எப்படியோ ஒண்ணு
அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோனும் சரி ஓகே நான் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், நான் நேர் வழியில ஏதாவது பண்ண பாக்குறேன்னு சொல்ல அதுக்குள்ள இந்த செக்ரட்டரி பொண்ணு வந்ததா இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி சொல்றா. நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு என்னுடைய தம்பியோடைய வந்துட்டு இடத்த தான் நான் கவர் பண்ணியிருக்கேன், என் தம்பி தான் நீ லவ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த செக்ரட்டரி பொண்ணு ஹீரோயினுடைய தம்பி அந்த இடத்துல இருந்தப்ப அவ லவ் பண்ண ஆரம்பிக்கல, ஹீரோயின் ஒரு பையனா மாறி அந்த இடத்துக்கு எப்ப வந்தாங்களோ அப்பையில இருந்து தான் அவ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். சோ இப்படி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இவ லவ் பண்ணிருக்கா. சோ இப்போ என்ன சொல்ற நம்ம ஹீரோயின் கிட்ட என்னுடைய தாட் எல்லாமே தப்புன்னு சொன்னி ஒரு பொண்ணுன்றதுனால என்னால வந்துட்டு உன்னை லவ் பண்ண முடியல, நீ நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கான்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினால சரியா பாட முடியாததுனால இப்போ இவங்க டான்ஸ் வந்துட்டு ஆடுறாங்க. சோ நம்ம ஹீரோயினுடைய டான்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கான்டெஸ்ட்ல தேர்ட் தான் வராங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் வேற வழி இல்ல. சோ நம்ம ஹீரோயினுக்கு தேர்ட் பிரைஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருன்னா நம்ம கிம், செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென் பையன், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் தேர்ட் பிரைஸ். ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்றாங்க. அந்த இடத்துல மீடியாக்காரங்க எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு நான் மத்தவங்களுடைய இடத்தை கேப்சர் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணுன்றது நம்ம ஹீரோயின் விஷயத்த வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. நம்ம கிம் லீடர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆவ, ஹீரோ மட்டும் பதட்டப்படுறான், ஏன் இவன் இந்த மாதிரி உண்மையை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆவ. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, என் தம்பியோட இடத்தை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா நான் இப்போ வரைக்குமே நடிக்க வேண்டியதா ஆயிடுச்சு, ஆனா எனக்கு மியூசிக்ல நிறைய ஆர்வம் இருக்கு, சோ நான் வந்துட்டு கண்டிப்பா இந்த இடத்துக்கு மறுபடியும் வருவேன், கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே எனக்கு கொடுங்க, ஆனா இப்போதைக்கு நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லார்கிட்டையும் சாரி சொல்ல அப்படியே ஒரு வருஷம் வந்துட்டு போயிடுது. சோ 1 இயர்க்கு அப்புறமா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வேலையும் ரிசைன் பண்ணிட்டதுனால சோ இப்போ வந்துட்டு ஹீரோயின் அந்த ஆபீஸ்ல இல்லாதனால நம்ம ஹீரோ ஒரு தேவதாசாவே மாறிடுறாரு, தாடி வைக்காத தேவதாசாவே சரியாவே வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல உட்கார்றது இல்ல, எப்ப பாரு ஹீரோயினை பத்தியே நினைச்சுக்கிட்டு தனியாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோடைய லைஃப் போயிட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலி அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க இல்லையா கான்டெஸ்ட்ல இருந்து, அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க நான் இப்போ வந்துட்டு தப்பான வழியில வந்துதான் இந்த இடத்த வந்துட்டு அரைஞ்சிருக்கேன், பட் ஆனா நான் சரியான வழியில வரணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக எனக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிருப்பாங்க. பாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட அவளுடைய வழியில அவளை விட்டுருப்பான்னு சொல்ல சோ அப்படியே ஒரு வருஷம் ஆயிருந்திருக்கும். இதுதான் அந்த பிளாஷ்பேக். இந்த ஒரு வருஷத்துல நம்ம கிம் லீடர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஐடல் சிங்கரா மாறிட்டாங்க. ஹீரோ இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பொசிஷன் வந்திருக்கான். ஏன்னா ஒவ்வொரு சிங்கர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அவங்களுக்கு வாய்ஸ் இருக்கா எல்லாமே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி சோ சிங்கர்ல இருந்து ஐடல் சிங்கரா மாறுறதுக்கு ஹீரோ தான் வந்துட்டு பிராக்டிஸ் கொடுப்பாமல் இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கரை டெஸ்ட் பண்ணும். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றான். ஆனா அங்க உட்கார்ந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஹீரோ அப்படியே நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் உண்மையாவே. ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிங்கர் ஆகணும்ன்றதுக்காக அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா தயவே இல்லாம இந்த பாட்டு நம்ம ஹீரோயின் பாடுறாங்க இல்லையா, இதுதான் நம்ம ஹீரோ எழுதின பாட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஸ்ட்ரீட் வந்துட்டு ஸ்ட்ரீட் சிங்கரா இருந்தா இல்லையா, அப்ப பாடின பாட்டு தான். இப்ப அந்த பாட்டை நம்ம பாடி நம்ம ஹீரோயின் மறுபடியும் சிங்கரா வந்துட்டு மறுபடியும் என்டர் ஆகுறாங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டா வந்துட்டு ஹீரோயின் அவங்களுடைய லைஃப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த தடவை நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிங்கரா செலக்ட் ஆயிட்டாங்க. பட் ஆனா இதுக்கப்புறமா தான் ஐடல் சிங்கரா ஆகணும். இதுக்கு நம்ம ஹீரோ சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி இந்த ஜாமால என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, அதாவது லைஃப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லவ் இருக்கும், பிளஸ் நம்மளுடைய வந்துட்டு ஆம்பிஷனும் இருக்கும். நம்ம லவ்ல மட்டும் வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆயிட்டா பத்தாது, நம்ம ஆம்பிஷன்லயும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் நின்று சக்சஸ்ஃபுல் ஆகணும்ன்றதுதான் இந்த ஜாமாவுடைய கடைசி ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மினி ஜாமா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.